சிஎம் சார் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. மூளை ஆப்ரேஷனுக்காண்டி 6 லட்ச ரூபா செலவாக இருக்காங்க. சித்த திருநாள் கேரளா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறோம். எல்லாருக்கும் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் முடிஞ்ச அளவுக்கு அந்த உதவி செய்யுங்க. மகளின் உயிரை காப்பாற்ற போராடும் பெற்றோர் என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கும்போது கடைசியிலே மூளையிலே ஒரு கட்டி இருக்கிறது என்றும் அது இங்கே பண்ணனா ரொம்ப செலவாகும் என்பதனாலே நம்முடைய திருவனந்தபுரம் மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக வீட்டிலேயே ஸ்கிரீன் பிரிண்டிங் தொழில் செஞ்சுட்டு வரார். இவரது 2வது மகள் லாவண்யா. இவங்க மதுரை கிரைம் பிரான்ச் பகுதியில் உள்ள ஈவேரா நாகம்மையார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில மாணவி லாவண்யாவுக்கு கடந்த 9 மாதங்களாக கடுமையான தலைவலி மற்றும் பார்வை மங்குதல் போன்ற பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்திருக்காங்க. சில மாதங்களாக ரொம்ப தலைவலியால் அவதியுற்று என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கும்போது கடைசியிலே மூளையிலே ஒரு கட்டி இருக்கிறது என்றும் அது இங்கே பண்ணனா ரொம்ப செலவாகும் என்பதனாலே நம்முடைய திருவனந்தபுரம் சித்திரை திருநாள் மருத்துவமனையிலே அந்த குழந்தைக்கு இன்னும் இந்த வாரத்தில் ஆபரேஷன் செய்யப்பட இருக்கிறது. எதனால இந்த பாதிப்பு வருதுன்னு சொல்லி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில பரிசோதனை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ மூளையில 4 கட்டிகள் இருப்பதாகவும் இதனை சரி செய்ய திருவனந்தபுரம் சித்திரை திருநாள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கள் என்று மாணவியின் பெற்றோரிடம் மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த அறுவை சிகிச்சைக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் செலவாகும் என தெரிவிச்சிருக்காங்க. அறுவை சிகிச்சை செய்ய பணம் கிடைக்காததால் மகளின் உயிரை காப்பாற்ற தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை வைத்திருக்காங்க. அந்த பாப்பா பேர் லாவண்யா. ஈவேரா ஸ்கூல் 8வது படிக்குது பாப்பா. மூளை ஆப்ரேஷனுக்காண்டி 6 லட்ச ரூபா செலவாக இருக்காங்க. சித்த திருநாள் கேரளா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறோம். எல்லாருக்கும் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் முடிஞ்ச அளவுக்கு அந்த உதவி செய்யணும்.